நம்ம இப்போ சென்னையிலேருந்து அகமதாபாத் போக போகிறோம். வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வந்திருக்கு இது. ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகி வரும் டிக்கெட்டு. இதில் ஒரு QR இருக்கும், அதை காமிச்சிங்கன்னா காலி. யாராவது டெக்னிக்கல் பர்சன்ஸ்லாம் பார்த்துட்டு தூக்கிடுவாங்க, அவங்க ஸ்கேன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ ஏர்போர்ட்டே வந்துட்டோம். ஸோ செக்இன் இன்னும் 1/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். பண்ண முடியுமான்னு தெரியல, செக் பண்ணோம். என்ன டிக்கெட் எடுத்தது எதுவுமே வேஸ்ட் தான். என்ன இவ்வளோ? ஸோ வேர்ல்டு கப்பு சில பேர் என்ன சொல்கிறான், புக் மை ஷோவில் புக் பண்ணால் உள்ளே விட மாட்டாங்க ப்ரோ அப்படின்னு சில கமெண்ட்ஸ்லாம் ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க. ஸோ போக முடியுமா போக முடியாதான்றது தெரில, செக் பண்ணுவோம். ஃபிசிக்கல் டிக்கெட் வந்துருச்சு, ஏர்போர்ட்டும் ஏர்பிளானும் புக் பண்ணியாச்சு. போவோம். ஏதாவது இல்லைன்னா மோடி ஊரான குஜராத்தை சுற்றி பார்த்துட்டு மும்பை போய் பாவ் பஜ்ஜி சாப்பிட்டு வந்துனே இருக்கு. செக்இன் பண்ணிட்டு பார்க்கலாம். வந்தாச்சு, செக்யூரிட்டிலாம் தாண்டி ஃப்ளைட் ஏற போகிறோம். அகமதாபாத் போயிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஏர்போர்ட்ல இருக்கோம். வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் பார்க்கலான்ட்டு 1 வீக் முன்னாடி புக் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப்பில் கவர் பண்ணி காமிக்கலாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்படின்னு ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம். சன் எடுக்கணும் தான் பாரு. இங்கே பாருங்க, இதுதான் வேர்ல்டு கப்புக்கு ஏதோ ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கான். உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே தான் ஏதோ செலவு பண்ணியிருக்காங்க. ஃபேன் பாக்ஸு உண்மையிலே பாக்ஸை சுத்த விட்டுருக்கீங்க, பாக்ஸை கட்டி விட்ருக்காங்க. இவனை நம்பி ஃபேன் பாக்ஸு போகிறோம் நினச்சா. அட்லீஸ்ட் இங்கே வந்து டிஷர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான், இன்னும் நிறைய எதிர்பார்த்தம்பா. இவர் போய் கேளுங்க, ஒன்லி 3,000 தான் பாருங்க. வேர்ல்டு கப்பு பார்க்கலான்னு சாப்பாடு கப்பை தூக்கின்னு வந்தோம் நாங்கள். இங்கே வந்து ஃபேன் பாக்ஸ் இருக்குன்னா, ஸோ இப்போ தான் அதை பார்த்தேன். ஸோ இங்கே வச்சுருக்கான் ஃபேன் பாக்ஸ்னு. எதுவும் இந்தியா நேம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தா சும்மா T20 நடக்குதுல்ல அது போட்டிருக்கான். இந்தியா பேரெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி காட்டுறது? ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் டிக்கெட் லைக் நெவர் பிஃபோர். ஓ ஓகே. ஸோ இங்கே வந்து மேட்ச் நடக்கிறப்ப இங்கே போட்டு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் இங்கே எங்கேயோ போடுறானா ஏர்போர்ட்டில் என்னன்னு தெரில. இந்த செட்டப் பார்த்தா அப்படி இருக்குது. அங்கே ஜெர்சி பார்த்தோம், ஜெர்சி விற்கிறான் அடிடாஸு. ஸோ அது ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். வேறு எதுவும் குட்டிக்காக ஸ்பெஷலாக பண்ண மாதிரி தெரில. ரொம்ப பெரிய செலவு பண்ணல. பார்க்கலாம் ஸ்டேடியம் எப்படி இருக்குது. இது வந்து கட்டி விட்ருக்கான் சும்மா நெட்டு மாதிரி. இது உள்ள வந்து கிரிக்கெட் விளையாடிக்கலாமா சரியா? நம்மளே போட்டு நம்மளே அடிச்சுக்கணும். ஆக்சுவலாக இங்கே பால் டிஸ்பென்சர் ஏதோ வச்சுருக்காங்க. அது நம்ம மேலே அடிக்காம இருந்தால் அடுத்தது அவர் போகிறத நம்மளும் ஆடலாம்னு பார்த்தோம். टाइम हो गई टाइम हो गई
ஸோ குஜராத் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நடந்து வரேன். டொமஸ்டிக்கில் ஒரு 200 ஆட்டோக்காரங்க வந்தாங்க. ஐயா ஆட்டோ வா வான்றான். ஒருத்தர் நம்மளை பார்த்து சிரிக்கிறான். எங்கே போனோம் சொல்லு பேசிக்கலான்றாங்க. ஸோ அவ்வளோ டார்ச்சர் இந்த ஹோட்டலுக்கு, சரி ஆட்டோக்கு. ஹோட்டல் பேர் சொல்லி சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஜோகா விளம்பரம் வச்சுருக்கான். அதுக்கு தான் நான் இப்போது ஆன் பண்ணேன். இங்கே வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யுனெஸ்கோ ஏதோ அகாடமி, இது ஏதோ ஒரு படத்தில் வரும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஜோகா விளம்பரம் நடு ரோட்டில் யூட்டர்னில் ஜோகா விளம்பரம் வச்சுருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. குஜராத் எவ்வளோ முக்கியமான இடம் பாருங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு இதை பண்ண முடியுதாங்க. குஜராத்தில் பார்த்தோன்னா மெட்ரோ மாதிரி இருக்குது. பஸ்ஸு நின்று போனால் தான் இல்லை, அப்போ தாங்க முன்னாடி கேட்டு இருக்கும். பஸ்ஸுக்கு தனி லேனு டிக்கெட்டு. ஸோ பஸ்ஸில் போகலாம் ட்ரை பண்ணால் நல்லா தான் இருக்குது சிஸ்டம். ஸோ நடு லேனில் வந்து பஸ்ஸு மட்டும் தான் போகணும். லெஃப்டில் மெயின் ரோடு ஆதர் வண்டி காரு, ரைட்டில் வந்து ஆப்போசிட் சைடு. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்லாம் பஸ் நின்னால் தான் போக முடியும். பஸ் நிறுத்தி தான் போக முடியும். கியூஆர் காமிச்சு உள்ள வெளியேன்ற மாதிரி. இந்த நடு ரோட்டில் வேணா போனோம்னா நம்ம அதை பாருங்க போலீஸ்காரெலாம் போட்டுருவோம் ஃபைனு. நல்லா தான் இருக்குது சிஸ்டம். ஸோ நம்ம ஒரு மாதிரி பஸ்ஸு பின்னாடி இந்த பேருந்தில் இருப்பவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் வழி விடுங்கலாம் போட தேவை, வழி விட்டு தான் ஆகணும். பாருங்க ஒரு பஸ் ஸ்டாப் வரப்போகுது. பஸ் நின்று தான் போய் ஆப்போசிட் பஸ்ஸு நின்னா தான் கேட்டு தான் இருக்கும். கேட்டு போட்டீங்களா நின்னா மெட்ரோ மாதிரி ஸ்கேனர்லாம் இந்த கேட் திறக்காது, நின்று போனால் தான் திறக்கும். இல்லை ஏறுறது ஏறுறத கொஞ்சம் கஷ்டமாக கேட்டு திறந்துச்சு. அண்ணா போயிட்டாரு. சிஸ்டம் நல்லா தான் இருக்குது கை. சரி குஜராத்தில் மேட்ச் ஆரம்பிக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். அட்டாலா ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு இடம் நம்ம ஊர் மகாலிபுரம் மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக தான் என்ட்ரி பண்ண. நிறைய படத்தில் வர்றோன்னு நம்ம ஐயா சொல்லிடுறேன். பட் ஃபோனில் எப்படி இருக்குது தெரில, நேரில் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. குஜராத் வந்து பார்க்கலாம் போல். இது அகமதாபாத் பக்கத்தில் இருக்குது. எல்லா ஏரியாவும் வரலாம். बैग वेट तंगलान वच्चिट्टा टूरिस्ट विश्राम करे और ट्रैवल के लिए चले. यहाँ तक तो रहे हिंदू राजा बादशाह ने. सो इधर एंट्रेंस इस साइड और अपना आगे चला. एक बात कहूँगा हिंदू नंबर कॉल करे कुछ से होगा तो बैग अंदर देखने के लिए चलेंगे. मूड स्टेडियम बोलना है. भैया ओके கீழே வர சொல்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க மேலே. இப்போ மேலேயும் தூணு இருந்துச்சு, கீழே தூணு இருக்கிறது. அதான் இந்த சிற்பக்கலை தான் நம்ம ஊரில் மகாலிபுரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மண்டபம் குவாலிட்டி சூப்பராக இருக்குது.
கைடெல்லாம் இருக்கிறாங்க. எந்த ஒரு கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இவங்களுக்குலாம். மேலே பாருங்களா 500 போடுறாங்க. வெரி குட். உள்ளே போக போக சில்னஸ் அதிகமாக இருக்கிறது. ஒரு வழியா ரொம்ப 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 சிக்கலான நசுக்கி எடுத்து மெட்ரோல ஏறி வந்துட்டான். செம கூட்டம். அது பாருங்க, இந்தியா கொடி பெயிண்ட்டு, கொடி விற்கிறான், டிஷர்ட் விற்கிறான். போல அலோடு இல்லைன்றான். ஆனால் எப்படி போலோட வச்சு விற்கிறான்னு தெரில. கேட் 1 போயிட்டு இருக்கிறோம். டிஷர்ட்டு, பிபி எல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்க. நல்லா நடக்குது வியாபாரம். உள்ள கவர் பண்ண முடியாது. எப்படி போறதுன்னு வேணா காமிக்கலாம். இவ்வளோ சத்தமாக தான் இருக்குது இங்க. பானி பாட்டில் வைக்கிறாங்க. பானி பிடிக்கிறான், வீடியோ எடுக்கிறாரா? இங்க நம்மளே ஒருத்தர் வீடியோ எடுத்துன்னு போறாரு. ஐயோ, இந்த கொடியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ள. இங்க ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெயின்னு கத்தினே இருக்காங்கப்பா. ஃபுல்லாக கடை. ட்ரெஸ்ஸு, பெயிண்ட் அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன். இந்த படி எதுக்க ஏன் ஆஃப் பண்ணிட்டேன்னு கேட்குறேன். ஏன்டா ஆஃப் பண்ணிட்டேன்னு கேட்குறேன். பார்க்க போறியா? சரி, ஸ்டேடியம் கிட்ட போயிட்டு காட்டுறோம். முன்னாடி வா. ஸோ வந்துட்டோம். டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விட்றாங்க.
இப்படியா? ஸோ செக்கிங் பண்ணுறாங்க. दो टिकट. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லாம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது. செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு பார்க்கலாம். பார்த்தாச்சு ஸ்டேடியத்தை பார்த்தாச்சு. ஸோ நம்ம டிக்கெட்டில் 1Bன்னு இருக்குது. போவோம், என்ன பண்ணுறாங்க. 1B முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிற நம்ம திறமையான ஆளுங்க இவங்க தான்யா. அசோக் 1Bடா. ஓ பேக்லாம் ஸ்ட்ரிக்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க, பவர் பேங்க் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் ரயில்வே ஸ்டேஷன்லேயே வச்சாச்சு. பரவாயில்ல, இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கு. ஆனால் மெட்ரோவில் வர்றது அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டோவில் கிட்டோவில் வந்து நடந்து கூட வந்துருக்கு. நசுக்கி எடுத்து விட்ருவாங்க. சரி, ஓகே. ஸ்கேன் பண்ணி உள்ளே போனால் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் வைப்பாக தான் இருக்கிறாங்க. உங்கள் வைப்பு இல்லை, என் வைப்பு இல்லை சார். செக்யூரிட்டி செக் முடியணும். हार्दिक पांड्या सो गया 1B यार. वीडियो पुरा चलो कर रहे हैं. 1B M போயிட்டு வரோம். செக்யூரிட்டி செக் முடியணும். ஓகே, செக்யூரிட்டிக்கு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல டிக்கெட்டு ஸ்கேன் பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஸ்கேன் பண்ணுறாங்க. வெல்கம் சொல்லிச்சு. ஸோ அவ்வளோதான். இனிமேல் வெளியும் போக முடியாது, உள்ளேயும் வர முடியாது. ஸோ என்ட்ரி கரெக்டாக பிரித்து விட்றாங்க. உள்ளே போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இப்போ 1Bல M பே 2 போனோம். எம்மில் என்ன நம்பர்னு தெரில, பார்க்கலாம். சூரியகுமார் கேப்டன் மூஞ்சிலாம் போடுறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேது. ஓ, ஃப்ரீ வாட்டர் இங்கே வச்சிருக்காங்கப்பா. வெரி குட்பா. தண்ணி வேணும். எப்படி தான் சொல்ற? ஏய், இதுல எங்க 249 போடலையே? எம்னா இதுல போயிடணுமா? சரி வா. இது அப்பர் பிளாக் தோப்பர் ஸ்டேடியம். எனக்கு தெரிஞ்சு கீழே இருந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் போல. அந்த பக்கம் வச்சுக்கிறாங்கடா. நோடு ஈவெண்ட் போய் பார்க்கலாமா அந்த பக்கம்? ஸோ அதான் உள்ள வந்தோம்னா இங்கே ஒரே ஸ்நாக்ஸ் கடையாக போட்டிருக்காங்க. பர்கரு, பீஸா. 200 200 போல. தண்ணி மட்டும் ஃப்ரீ. தட்ஸ் வெரி குட். தென் நம்ம பிளாக் எம்னா எம்மில் வந்துட்டு ஏற வேண்டிதான். இவ்வளோ தான் ஸ்டேடியம் உள்ள வர எக்ஸ்பீரியன்ஸு. பிரம்மாண்டமாக தான் இருக்கு. நான் இந்த கான்கிரீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்காத மாதிரி இது. பா, சீட்டு சூப்பராக இருக்குப்பா.
குவாலிட்டி இல்லை. இங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ சொல்கிறேன். சைடில் தெரியுது ஒரு கிரவுண்டு. ஐயோ, அப்பர் பிளாக்கோட கீழே இருக்கிற பிளாக் தான் ஈஸி போல. ஏரியே சாவடிச்சிடுவாங்க போல. என்னென்ன சொல்றான் பாருங்க. அதெல்லாம் கிடையாது, கீழே தான் நல்லா இருக்கும். நம்ம ஒன்றும் கீழே மேலே பார்த்துலாம் புக் பண்ணல. இது கட்சதே பெரிய விஷயன்ற மாதிரி புக் பண்ணுது. ஸோ நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. என்ட்ரிலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. மெட்ரோ தான் ரஷ்ஷாக இருக்குது. வந்தாச்சு. அதான் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டோ எடுக்க போறாங்களா? பெருசாக தான் இருக்குது ஸ்டேடியம். சுற்றி பெருசாக இருக்குது. கிரவுண்டு குட்டியாகிற மாதிரி தான். பலூன்லாம் வச்சுனா செமையாக இருக்குது. ஸோ அதுதான் ஸ்டேடியம் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ். கிரிக்கெட் நடக்கிறதுலாம் காட்ட முடியாது. ஸோ வரலாம் போல. நல்லா தான் இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. மேட்ச் ஒன்றும் பார்க்கல, சொல்கிறேன். பார்த்த க்ளீனாக இருக்குது, பார்க்கலாம். உள்ள ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. ஸோ கியூ நம்ம சீட்டுக்கு போயிட்டு உட்காருவோம். அவ்வளோதான். படியெலாம் ரொம்ப ஃபுல்லாக அன்ஃபினிஷ்டாக தான் இருக்குது. கியூ 34. கொஞ்சம் இடுக்க தான் இருக்குது நடக்கிறதுக்கலாம். மேல காலேஜா? அவ்வளோதான். 34, 35 நம்மளுக்கு தான் அதே டிக்கெட் தான். கியூ 34, 35. ஸோ வந்து உட்காந்தாச்சு பண்ணான். இங்கே பாரு டோனி. வாத்தலை ஒன்றுதான் பார்க்க முடியல. ஸோ அங்கே தான் ஏதோ ஈவெண்ட் பிளான் பண்ணுறாங்க போல. அந்த சைடு வச்சுன்னா நல்லா இருந்துருக்கும். அங்கே தான் விஐபி ரூம்லாம் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறாங்க போல. நல்லா அந்த பக்கம் பார்த்து வச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கூல். பெருசு தான்ப்பா சுற்றி. இல்லை 1.5 லட்சம் பேரோ 1 லட்சம் பேர் சொல்கிறாங்க. எவ்வளோன்னு தெரியல. சரி பார்ப்போம்.
ஸ்பீடாக வருது. எவனோ 4K ஆன் பண்ணியிருக்கான் போல. ஸோ அங்கே ஏதோ போர் கப்பல் மாதிரி ஒன்று இருக்கு. என்ன கப்பல் தெரியல, பதட்டமாக தான் இருக்கு. அப்படியே மும்பை கேட்ட காமிக்கிறேன். டெடிகேட்டட் டு லேண்டிங். அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம தாஜ் ஹோட்டல். இது போய் அப்புறம் அட்டாக் பண்ண மொபைல் கேளாலி. ஸோ இது வந்து நியூ தாஜ் ஹோட்டல். இதுனா தாஜ் இங்கெல்லாம் ரூம் எவ்வளோ வரும் தெரியல, பார்க்கலாம். ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். ரிலாக்ஸிங்காக இருக்கு. சவாரி கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதான் இந்த கேட்டு முடியும். ஸோ இங்கேருந்து போட்டு சவாரி 130 rupees கேட்டாங்க. கரெக்டாக அது பேக் சைடில் இருந்து. சரி போய் தான் பார்ப்போம்னா நல்லா தான் இருக்குது. ஈவினிங் இன்னும் சன்செட் அப்போ கரெக்டாக வந்தோம்னா நல்லா இருக்கும் போல. பட் இப்போ லைட் ஆன் பண்ணியிருக்கேன், ஒன்றும் சூப்பராக இருக்கும். ஹோட்டல் 130க்கு ஓகே, ஒர்த்து தான். நல்லா தான் இருக்குது வியூ. அப்படியே ஆச்சு அது இதுன்னு அப்படியே கலக்கிறானுங்க மும்பைக்காரனுங்க. எனக்கு தெரிஞ்சு கோவாவை விட மும்பை தான் இன்னும் வைப்பான ஏரியான்னு நினைக்கிறேன். எல்லாம் கோவாவை ஹைப் பண்ணிட்டு விவரா போர் கப்பல். அது எவ்வளோ ஜூம் பண்ணி ரைட் சைடு நிற்கிது பாடுறாங்க. அப்படியே ஜூமிங் பண்ணுங்க சார். சரி, அதுலேயும் 1 2 3 இருக்கேடா. 5 அழுத்தேன், 10 அழுத்தேன். அது உள்ள இருக்குது. யாரா பார்க்க போகிறோம்? சூப்பர். தூக்கிப்பட்டா எங்க வரும்? இங்க இந்த உள்ள குர்குரே வைக்கிறானுங்க மனுஷங்க சாப்பிட்றதுக்குன்னு பார்த்தா எத்தனை பறவைக்கு போடுறானுங்க. நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகுது இல்லாமல் பறவை கிட்னியும் ஃபெயிலியர் ஆகுது கைஸ். சரி, நான் அவர்கிட்ட கேட்டால் எக் பீஸ் கொடுத்தாரு. ட்ரை பண்ணுறோம் பறவையை கேப்சர் பண்ணலான்ட்டு. இவர் தான் நல்ல மனுஷன், குர்குரே கொடுத்தாரு. தேங்க்யூ பாய் குர்குரே பாய். பெரிய மனசு வேணும். 5 ரூபா குர்குரே 50 ரூபா கொடுத்து வாங்கி பறவைக்கு போடுறது. நாங்கள் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் படம் எடுத்துன்னு இருக்கிறோம். இந்த கல்யாணத்தில் வீடியோ எடுத்தா சைடில் மொபைல் விட்டு எடுக்கிற மாதிரி போடுறத நிறுத்தினா தானே நம்மளுக்கு வரும். இந்த மனுஷன் போட்டு காலி பண்ணிட்டாரு லாஸ்ட் பின்னாடி போலாம் கிட்ட வந்துருக்கு. ஸோ இவருக்கு என்னன்னா இவரையும் கவர் பண்ணணும் ரா. ஏய் சூப்பர்ப்பா. குடி கேட்ச் குடிக்குது பாருங்களா. ஏய்
இப்போ இது மாதிரி கேட்ச் பிடிக்க எல்லாரும் வாங்கி கொடுக்க போகிறாங்க. அது வேறு எதுவும் இல்லை. நான் கூட ஏதோ தின்மானம் போல அப்படின்னு. இது இப்படி தான் சூப்பராக சுற்றுதுப்பா. அது இவனும் அது கேட்ச் வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. இங்கே ஒருத்தர் 1/2 மணி நேரமாக கையில் வச்சு நிற்கிறான். சாமி கோலை விழி தாயம்மா பங்காரு மாயம்மா. மும்பையை மறந்துட்டு பறவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பறவை சீக்கிரம் சாவடிக்கிறது எங்க எய்மே. அப்படியே போயிடுச்சு எல்லாம். அதுதான். ஓகே, மிஷன் ஃபெயில்டு. இவர் கையில் எதுவும் வர போகிறது இல்லை, வாங்க போகிறதும் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த பேர் கப்பல் பேர் ஒன்று நிற்கிது. அது யாருன்னா கவனிச்சிங்களாயா? இன்னும் கை வச்சுட்டு இருக்கான். இதே எதுவும் கண்டுக்கலன்னு ஆகி போச்சடா. சரி, நான் அந்த கப்பல் பார்க்குறேன். என்னது இது? இபிடி டிகரார் மும்பை இதெல்லாம் ஆயில் ஷிப்ஸாக இருக்குமோ? உள்ள ஜேசிபிலாம் நிற்கிது. கப்பலை மிஸ் பண்ணிட்டேனே. ஜேசிபி என்னதுன்னு தெரியல. ஓகே, பாருங்க புது முயற்சி என்னென்ன பண்ணுறான் பாரு. மேலே வச்சிட்டான் கம்பி மேலே. அது 2 ஆடை அடிச்சுனா விழுந்துடும். கை எடுத்துருப்பா. ஐயோ பறந்துடுச்சு. எடுத்துருச்சு. ஹலோ, மெமரி காலி ஆயிரும்டா, சீக்கிரம் கட் பண்ணுறான். மெமரி என்னடா? இங்கே பாடுறா அழகுங்களா. ஐயோ, இதுங்க பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனால் இது குர்குரே போட்டு நம்ம ஆளுங்க தான் கொலை பண்ணுறாங்க. ஸோ வேறு எதுனா ஃப்ரூட்ஸ் அது மாதிரி போடுங்க. மாற்று ஃப்ரெண்ட்டு மும்பை இன்னும் ஒரு நாள் இருந்தால் நல்லா சுற்றி பார்க்கலாம். ஒரு நாள் பத்தலை. வேணாண்டா ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு நாள் ஆல்ரெடி ஒரு ஃப்ளைட்டு தப்பாக புக் பண்ணி 6000 ரூபா இழந்துட்டோம். ஃப்ளைட் வேறு கேன்சல் பண்ணோம். இது இன்னும் நம்பின்னு வருது. குர்குரா கொடுங்கடா, என் குழந்தை கேட்குதுடா, குர்குரே கொடுங்கடா. இதுங்களுக்குமே அடிக்ட் பண்ணி விட்டானுங்க. அதை மீன் ஏதாவது பிடிச்சி சாப்பிடுங்க. எல்லாம் வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு. சே, வெஜிடேரியன் பேர்ட்ஸ், வெஜிடேரியன் ஃபிஷ்ஷா போதுண்டா. ஓகே, இதுன்னு ஒரு துறைமுகம் மாதிரி நடுவில் வச்சுருக்கானுங்க. இது பார்க்கலாம், கடல் நடுவில் கட்டிருக்கானுங்க. ஏதோ போகிற சமயத்தில் யூஸ் பண்ணுவானு போல் மிலிட்ரி. இது இதில் ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்கன்றியா? என்னன்னு தெரியல. அப்புறம் மேப்பில் தேடி பார்த்தா தெரியும். கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி நடுவில் ஏதோ கட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பீரங்கி மாதிரிலாம் வச்சுருக்காங்க மேலே. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க போல. மேபி கரெக்ட். ஸோ சூப்பர். சைட்லேருந்து பார்த்தோம்னா இங்கே வச்சாலே காணும். கொடு, சைடில் தானே இருக்கும். இங்கே வரதை விட்டு எங்கேயோ தெரியுது. குர்குரே சாப்பிட்டு வளரும் பறவை. ஆனா அந்த காரணம் கூட வைத்து எதுவும் பண்ணல. ஸோ கேட்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து தாஜ் ஹோட்டல், ரெண்டுமே நைட்டு சூப்பராக இருக்கு. நைட்டில் நம்ம கிட்ட நல்ல கேமரா தான் இல்லை, பட் நேரில் பார்க்கறதுக்கு என்னடா யூரோப்பு பாருங்கடான்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏதோ இந்தியன் ஃபிளாக் மாதிரி ஏதோ கலர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரியல. அழகா இருக்குது. ரெண்டுத்தையும் இதே வீட்டில் பார்த்துட்டே இருக்கலாமா? ஏதோ லண்டன் போன மாதிரி இருக்குது. படத்துல பார்க்கறத வச்சு சொல்றேன். லண்டனும் போவோம். யாரு கேட்க போறா? இதுவுமே லைட் போட்டோன்னு கேட்டு வைக்கும். உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு உள்ளே பார்க்க உள்ள. ஸோ லைட் போட்டானா மாசாவே இருக்கும். ஸோ கேட்வே பக்கத்தில் லெஃப்டில் புந்து வந்தா ஒரு தெருவில்
தெருவே ஒரு வைப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டு பாரு கலக்கிறாங்க. நாங்கள் எதை பார்த்து வந்து இந்த லைட்டை பார்த்து தான் மயங்கிட்டோம். வரவையில் கெபாப் அது இதுன்னு விற்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ரொம்ப காஸ்ட்லியான தெருவாக இருக்கும் பார்த்தா தான் அங்கே தான் நம்ம தலைவன் வந்திருக்கான் இருக்கான் 10 ரூபா கட்டிங் சாய். எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு கடை இருக்கியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு டீயை போடலான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது வைப்பா. இந்த இது தான் லைட்டு போட்டு கலக்கிறான். இந்த ஹோட்டலுக்காரன் தான், இந்த ஹோட்டலுக்காரன் தான் தெரில. பதேமியா எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோட்டல் தான் நினைக்கிறேன். பேரே புரியல, இங்கிலீஷ் கூட கஷ்டமாயிடுறான். பகாடி பூரினாங்க வச்சுக்கிறாங்களா? சென்செக் குறியீடு 2 புள்ளி சரிந்தது அந்த மாதிரி வரும்போது காட்டுற பில்டிங் பார்க்கலான்னு வந்தோம். வந்தால் இங்கே வந்து மேப் எடுத்து வந்து விட்டுருச்சு. இது என்ன பில்டிங் தெரில, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸு கடைன்னு நினைக்கிறேன். ஸோ எதை வச்சு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் வச்சுருக்கான். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் வச்சுருக்கானா பார்த்துக்கிறேங்க. இதுதான் பங்குச்சந்தை குறியீடு பில்டிங் கண்டுபிடிச்சிட்டானா. டிஸ்பிளே ஆன் பண்ணல, பவர் சேவிங் மோடில் இருக்கான் போல். பட் ஆனால் தெரில, கேமராவில் நேரில் பிரம்மாண்டமாக இது அப்படியே சாஞ்சா மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் சூப்பராக இது. இங்கே டிஸ்பிளே இருக்குது, பட் காலைல தான் ஓடும். நியூஸ்காரங்க ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதே போட்டு ஏமாத்துறானுங்க. இந்த சென்செக் பில்டிங் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, கெசார் லெசி. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்ம கெசார் லெசி 50 ரூபா. குழ 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 குழன்னு இருக்குது. அவன் குடிக்க போகிறானா.